بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கின்றோம், ஒரு நபிமொழியை கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தினூடாக அவனுடைய மார்க்கத்தை படிக்கின்ற, அவனுடைய மார்க்கத்தை கேட்கின்ற சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு
எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளையில் படைத்தவன் அல்லாஹ் யாரை பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்க்காத அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் பெயர் பதித்து விடுவோமா என்ற ஒரு அச்சமும் என்ற ஒரு பயமும் எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் மறுமை சிந்தனை ஆழமாக இருக்கின்றதோ, மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் எங்களை எழுப்புவான், மஹ்ஷர் மைதானத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பான், அவனுடைய விசாரணைகளுக்கு எங்களை உட்படுத்துவான். நல்லவர்கள் என்று சொன்னால் சுவனத்தை பரிசாக தருவான், கெட்டவர்கள் என்று சொன்னால் நரகத்தை கொண்டு தண்டிப்பான் என்ற பயம் என்ற அச்சம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் வாழ்வார்கள். யாருடைய உள்ளத்தில் மறுமை சிந்தனை இல்லாமல் போய் நான் இந்த உலகத்துக்காக வாழ வந்தவன் என்ற சிந்தனை இருக்குமோ அவன் இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்வான். இந்த இரண்டு விடயங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் இரண்டு சாராரோடு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் சில மனிதர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், பொருளாதாரத்தை திரட்டினார்கள். அவர்கள் செய்த கொடுக்கல் வாங்கல், அவர்கள் திரட்டிய பொருளாதாரம் அல்லாஹுவை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை, தொழுகையை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை, ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை தூரமாக்கவில்லை. என்றால் பொருளாதாரத்தை திரட்டினார்கள், உலகத்திலே சம்பாத்தியம் செய்தார்கள், இதையெல்லாம் செய்து கொண்டு நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு யகாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை பயந்தார்கள். ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் பிறண்டு போகக்கூடிய அந்த மறுமை நாளை பயந்தார்கள். அதனாலதான் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யாருடைய உள்ளத்தில் நான் ஒரு நாள் படைத்தவன் அல்லாஹுவை சந்திப்பேன், அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நிலை வரும் என்ற சிந்தனை யாருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்குமோ அவன் நல்லவனாக வாழ்வான், அல்லாஹுவை மறக்க மாட்டான், தொழுகையை பால்படுத்த மாட்டான், ஜக்காத்தை புறக்கணிக்க மாட்டான். அதற்கு மாறாக யார் அல்லாஹுவை மறந்து வாழுகின்றானோ, மறுமையை மறந்து வாழுகின்றானோ அவனுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குத்தி காட்டுகின்ற, கண் பார்வையின் மூலம் ஜாடை செய்து அடுத்தவர்களை கேவலப்படுத்துகின்ற, அடுத்தவர்களுடைய குறைகளை கதைத்து திரிந்து புறம் பேசுகின்ற அனைவருக்கும் நாசம்தான், அனைவருக்கும் கேடுதான். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டு அதை எண்ணிக்கொண்டே இருந்தான், தன்னுடையது 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 என்று எண்ணிக்கொண்டே இருந்தான். அல்லாஹ் கேட்கிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, அவனுடைய பொருளாதாரம் அவனை இந்த உலகத்தில் நீரூடி காலம் வாழச் செய்யும் என்று அவன் நினைக்கிறானா? அன்பார்ந்தவர்களே, அங்கே அல்லாஹ் என்ன சொன்னான்? பொருளாதாரத்தை திரட்டிய மனிதர்கள், பொருளாதாரத்தை சேமித்த மனிதர்கள் அல்லாஹுவை மறக்கவில்லை, தொழுகையை பால்படுத்தவில்லை, ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் புறக்கணிக்கவில்லை. காரணம் என்ன? மறுமையை பயந்தார்கள், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற நாளை பயந்தார்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடுத்தவர்களுடைய மானத்திலே கையடித்து, அடுத்தவர்களை கேவலப்படுத்தி, அடுத்தவர்களை கொச்சைப்படுத்துகிற மனிதர்கள் பொருளாதாரத்தை திரட்டி வைத்துக் கொண்டு இந்த பொருளாதாரம் என்னை உலகத்தில் வாழச் செய்யும் என்ற சடவாதத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால நரகத்துக்குரிய மனிதர்களாக மாறினார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில்
யார் மறுமை சிந்தனையோடு, மறுமை சிந்தனை எல்லாரும் மறுமையை நம்பிதான் இருக்கிறோம், மறுமையை சரியாக நம்ப வேண்டும், மறுமையை முறையாக நம்ப வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் என்னை ஒரு நாள் மரணிக்க செய்வான், மரணத்துக்கு பின்னால் மறுமை நாளைக்காக அல்லாஹ் என்னை எழுப்புவான் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ் சொல்கிறான், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் இருக்கிறது, வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? தனக்காக அளந்தெடுத்தால், தனக்காக நிறுத்தெடுத்தால் பரிபூர்ணமாக எடுப்பார்கள், அடுத்தவர்களுக்காக அளந்து நிறுத்து கொடுத்தால் அதிலே குறைபாடு செய்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். இப்படிப்பட்ட பொருளாதாரத்தின் அடிமைகள், பொருளாதாரத்தின் வெறியர்கள், ஒரு நாளை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரு நாளை நினைத்து பார்க்க வேண்டாமா? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், படைத்தவன் ரப்புக்காக வேண்டி எழுப்பி நிறுத்தப்படுகின்ற அந்த மறுமை நாளை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறான். என்றால் என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? உலகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு, உலகத்தில் ஒரு மனிதன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு காரணம், இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், இந்த உலகத்தில் சொத்து செல்வங்களை சேமிக்க வேண்டும் என்பதுதான். இந்த சிந்தனையில் வாழுகிற மனிதன், அடையப்பா ஒரு நாள் அல்லாஹ் என்னை எழுப்புவானே, அவனுக்கு முன்னால் நிறுத்துவானே, என்னை விசாரிப்பானே என்ற சிந்தனை இருந்தால் பொருளாதாரத்தை திரட்டினாலும் நல்லவனாக திரட்டுவான், நல்ல முறையில் திரட்டுவான். எனவே சகோதரர்களே, நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டுமா? அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ வேண்டுமா? உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டுமா? அதற்கு தேவைப்படுகின்ற ஆழமான ஒரு சிந்தனை அந்த மறுமை சிந்தனை தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த மறுமை நாளையில் பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன, அந்த மறுமை நாளையில் பலவிதமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகளில் ஒரு நல்ல மனிதன், ஒரு சுவனவாசி சந்திக்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சிகரமான நிகழ்வு என்ன தெரியுமா? படைத்தவன் அல்லாஹுவை பார்க்கின்ற சந்தர்ப்பம், படைத்தவன் அல்லாஹுவோடு பேசுகின்ற சந்தர்ப்பம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மறுமை நாளையில் சில முகங்கள் பளபளத்ததாக இருக்கும், தன்னை படைத்தவனை பார்த்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில் நல்ல மனிதர்களுக்கு இருக்கின்ற உச்சகட்ட சந்தோஷம் தன்னை படைத்தவன் ரப்பை பார்ப்பதும் படைத்தவன் அல்லாஹுவோடு பேசுவதும் தான் என்றால் அதற்கு தகுதியானவர்களாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களை நோக்கி சில கேள்விகளை கேட்கின்ற நிலையில் இந்த மஜ்லிஸ் இருக்குமாக இருந்தால் படைத்தவன் அல்லாஹுவை பார்க்கின்ற, படைத்தவன் அல்லாஹ் எங்களோடு பேசுகின்ற அந்த உயர்ந்த வாக்கியத்தை மறுமை நாளையிலே அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா. இந்த உலகத்தில் நல்ல அமல்களை செய்தவர்கள், நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மறுமை நாளில் நல்ல கூலிகளும் இருக்கின்றன. வ ஸியாதா, கூலிகளை மிஞ்சிய அதிகமான ஒன்றும் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கூலி என்று சொன்னா எல்லாருக்கும் கிடைக்கும், அப்படித்தானே? வ ஸியாதா, அதிகமாக ஒன்றும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அதிகமானது என்றால் என்ன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில் சுவனவாசிகளை சுவனத்திலே போட்ட பிறகு, சுவனவாசிகளை சுவனத்திலே போட்ட பிறகு அல்லாஹ் அந்த சுவனவாசிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பானாம். இந்த பாக்கியம் எங்களோடு அல்லாஹ் சம்பாஷணை செய்கிற பாக்கியம், எங்களோடு அல்லாஹ் நேரடியாக பேசுகின்ற பாக்கியம், சுவனவாசிகளுக்கு கிடைக்கின்ற அற்புதமான பாக்கியம். அல்லாஹ் என்ன செய்வானாம்? முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ், சுவனவாசிகளை சுவனத்திலே போட்ட பிறகு யகூலுல்லாஹு தஆலா, உயர்த்தியான இறைவன் அல்லாஹ் கேட்பானாம், அதுரீதுன ஷைஅன் உஸீதுக்கும், உங்களுக்கு அதிகமாக ஒன்றை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சுவனவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கேளுங்கள், தருகிறேன். சுவனவாசிகள் சொல்லுவார்களாம், அலம் துபையிது வுஜூஹனா, இறைவா சுவனத்தை தந்து எங்களுடைய முகத்தை நீ பளபளக்க செய்யவில்லையா? அலம் துதுகில்லல் ஜன்னா, எங்களை சுவனத்தில் நீ நுழைவிக்கவில்லையா? வதுஞ்சினா மினன் நார், எங்களை நரகத்தை விட்டும் நீ பாதுகாக்கவில்லையா? இதை விட வேற என்னதான் அதிகம் இருக்குது? இதை விட வேற என்னதான் தேவை என்று சுவனவாசிகள் கேட்கிற பொழுது படைத்தவன் அல்லாஹ் ஃபயுர்ஃபஉல் ஹிஜாப்,
படைத்தவன் அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் அல்லாஹ் ஒரு திரையை வைத்திருக்கின்றான். அந்த திரையை அல்லாஹ் நீக்கி விடுவானாம். மூசா நபி அவர்கள் படைத்தவன் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள் அல்லவா தூர் சீனா மலையிலிருந்து. அல்லாஹ் என்ன சொன்னான்? என்னை பார்க்க முடியாது, என்னை பார்க்க முடியாது. ஏன்? படைத்தவன் அல்லாஹ் தனக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த பிரகாசம் படைத்தவனை நேரடியாக பார்க்கிற சந்தர்ப்பத்தை தடுத்து விடும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், என்னை பார்க்க ஆசைப்படுகிறாயா? அந்த மலையை பார். அந்த மலை அதே இடத்தில் இருந்தால் என்னை காணலாம். அந்த மலை சுக்குநூறாகிவிட்டால் என்னை காண முடியாது. அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்தை அந்த மலையை நோக்கி இறக்கினான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூஸா ஸைகா. அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது இறக்கினான். மலையும் சுக்குநூறாகி போனது. மூசா நபியும் மயங்கி விழுந்தார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது படைத்தவன் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் இந்த கண்ணால படைத்தவன் அல்லாஹ்வை நேரடியாக யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் மறுமை நாளையில் படைத்தவன் அல்லாஹ் சுவனவாசிகளுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய அன்பளிப்பு என்ன தெரியுமா? படைத்தவன் அல்லாஹ் தன்னை பார்க்க முடியாமல் ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் அல்லவா, அந்த திரையை அல்லாஹ் நீக்கி விடுவான். நீக்கிய பிறகு சுவனவாசிகள் ஃபயந்துரூன இலா வஜ்ஹில்லாஹ், படைத்தவன் அல்லாஹ்வுடைய முகத்தை எல்லா மனிதர்களும் பார்ப்பார்களாம். ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நதரி இலா ரப்பிஹிம். நபிகளார் சொன்னார்கள், சுவனவாசிகளுக்கு என்னதான் இன்பம் கொடுக்கப்பட்டாலும் படைத்தவன் அல்லாஹ்வை பார்ப்பதை விடவும் சந்தோஷமான ஒரு இன்பம் சுவனவாசிகளுக்கு இல்லை என்று நபிகளார் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். நல்லமல் புரிந்தவர்களுக்கு மறுமையில் நல்ல கூலியும் இருக்கிறது, அதிகமாக ஒன்றையும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில நம்ம என்னத்துக்குத்தான் அல்லாஹ்வை பார்க்கணும்ன்ற ஒரு சிந்தனை வந்தால் அதை கொஞ்சம் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சுவனவாசிகளுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட சந்தோஷம், உச்சகட்ட மகிழ்ச்சி படைத்தவன் அல்லாஹ்வை பார்க்கின்ற பாக்கியம்தான் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எதை செய்தாலும் ஒரு கேள்வியை கேட்போம். இந்த காரியத்தை செய்தால் மறுமையில் அல்லாஹ் என்னை பார்ப்பானா? மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமா? நான் இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவானா? அல்லது இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் என்னோடு பேசுவது தடைபட்டு விடுமா என்ற இந்த கேள்வியை கேட்டு கேட்டு ஒவ்வொரு அமலை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக மாறும், எங்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக மாறும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் அல்லாஹ் நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கின்ற இந்த உயர்ந்த பாக்கியத்தை விட்டும் ஒரு சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள். அந்த மனிதர்களில் நானும் நீங்களும் ஆகிவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த மஜ்லிஸ் எனக்கும் உங்களுக்கு உணர்த்த போகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கூட்டங்களை சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு சில கூட்டங்களை சொல்லுகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற கூட்டங்கள் யார்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற கூட்டங்கள் யார்? முதலாவது கூட்டம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 174வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப். அல்லாஹ் வேதத்தில் இறக்கி வைத்திருக்கின்ற சத்தியத்தை மறைத்து, இந்த வசனத்தை நன்றாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் இறக்கி வைத்ததை மறைத்து, வயஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து உலகத்தில் அற்பமான லாபங்களை அடையக்கூடியவர்கள். உலாயிகமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் உலகத்தில் சாப்பிடுவது நரக நெருப்பை தான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவர்களோடு மறுமை நாளையிலே பேச மாட்டான். அவர்களை பார்க்க மாட்டான். அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று 2வது அத்தியாயம் 174வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அற்பமான மனிதர்களின் நேசத்திற்காக, அற்பமான மனிதர்களின் மோகத்திற்காக, பள்ளி நிர்வாகங்களை நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக
மாதம் கிடைக்கின்ற மிம்பர் மேடைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் இருக்கின்ற மதிப்பு, சமூகத்தில் இருக்கின்ற செல்வாக்கை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மாதம் கிடைக்கின்ற சம்பளம் தடுபட்டு விடாமல் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும், அல்லாஹ் நேரடியாக பேசுவதை விட்டும் தடுக்கப்படக்கூடியவர்கள், அந்த பாக்கியம் கொடுக்கப்படாதவர்கள் பட்டியலில் அல்லாஹ் சொல்லுகின்ற 2 மனிதர்களுள் ஒரு மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து உலகத்தில் லாபம் அடைய நினைத்தவர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சத்தியத்திலே தெளிவை தருகின்றானா? அது சின்ன ஒரு சுன்னாவாக இருக்கட்டும், சின்ன ஒரு பித்அத்தாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு அமலாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு பித்அத்தாக இருக்கட்டும், சுன்னாவை சுன்னாவாக சொல்லிக் கொடுப்போம், பித்அத்தை பித்அத்தாக எச்சரிக்கை செய்வோம். உலகத்தில் மனிதர்களுடைய செல்வாக்குக்காக, அற்பமான பொருளாதாரத்திற்காக, பள்ளி நிர்வாகங்களை ஆள வேண்டும் என்பதற்காக, மிம்பர் மேடைகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த தெளிவை மறைத்து விடக்கூடாது. மறைத்து விடுவோமாக இருந்தால் மறுமையில் சுவனவாசிகளுக்கு கிடைக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் இழக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அன்பார்ந்தவர்களே, கடைசி காலங்களில் நபிகளாரை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதிகமான ஹதீசுகளை அறிவிப்பு செய்த நபித்தோழர் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதிகமான ஹதீசுகளை அறிவிப்பு செய்தார்கள். அதிகமான ஹதீசுகள் எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அக்ஸர அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமா ஹதீஸ் அறிவிக்கிறாரே என்று சொல்ற அளவுக்கு ஹதீஸ் அறிவிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, மதீனத்து தோழர்கள் எல்லாம், முஹாஜிர் தோழர்கள் எல்லாம் சந்தைக்கு போய் உலகத்தை தேடினார்கள், பொருளாதாரத்தை தேடினார்கள். எனக்கு பொருளாதாரத்தை தேடுற ஆசை இருக்கல்ல, நபிகளாருடைய மஜ்லிஸிலே இருந்து கொண்டு, நபிகளாருக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து கொண்டு ஹதீசுகளை படிப்பதுதான் எனக்கு ஆசையாக இருந்தது. எனக்கு அதிகமான மறதி இருந்தது. நபிகளாரிடத்தில் போய் நான் சொன்னேன். நபிகளார் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, உம்மிடத்தில் இருக்கிற ஒரு விரிப்பை விரிப்பீராக. அபூ ஹுரைரா ஒரு விரிப்பை விரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் தண்ட கையால இப்படி சும்மா 2 அள்ளி போட்டாங்க. சொன்னாங்க, இந்த புடவையை சுத்தி உன்னுடைய நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வாயாக. சேர்த்து கொண்டார்கள். சொன்னார்கள், அதற்கு பிறகு நான் நபிகளாரிடத்திலிருந்து கேட்ட எந்த ஹதீசுகளை மறக்கவில்லை என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, எந்த அளவுக்கு ஹதீஸ் அறிவிப்பு செய்தார்கள் தெரியுமா? ஒரு சில முன்னறிவிப்புகளை செய்தார்கள். இந்த ஷியாக்களை, இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்ற, இஸ்லாமிய உம்மத்தை நரகத்தில் தள்ளிவிடுகின்ற படுமோசமான ஒரு கூட்டம் இந்த ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் வழிகேடர்கள், இந்த ஷியாக்கள் காஃபிர்கள் என்பதை அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்கிற ஹதீசுகளை எல்லாம் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிப்பு செய்தார்கள். அதனால இந்த ஷியாக்களுக்கு அபூ ஹுரைரா என்ற பெயரை கேட்டா பொறுக்காது, அபூ ஹுரைரா என்ற பெயரை கேட்டா பொறுக்காது. அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா காஃபிர் என்று சொல்வார்கள். நபிகளாரின் மீது பொய்யான ஹதீசுகளை புனைந்த வழிகேடர் என்று சொல்வார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். நபிகளாருடைய அதிகமான சுன்னாக்களை அறிவிப்பு செய்த ஒரு நபித்தோழரை கண்டு கோபம் வருகிற அளவுக்கு நபிகளார் சில ரகசியமான ஹதீசுகளை கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர்கள், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் வந்தாங்க. அந்த நேரம் ஹதீசுகள் அறிவிக்கும் பொழுது கடுமையான எச்சரிக்கை வரும். ஆட்சியாளர்களுக்கு எதிராக நபிகளார் சொல்லிட்டு போன முன்னறிவிப்புகளை சொல்லும் பொழுது ஆட்சியாளர்கள் எதிர்ப்பாங்க. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, லௌலா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலே 2 வசனங்கள் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்கள் இல்லை என்றால் நான் ஒரு ஹதீஸையுமே அறிவித்திருக்க மாட்டேன். நான் இவ்வளவு ஹதீசுகளை அறிவிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அல்லாஹ் அல் குர்ஆன்ல 2 வசனத்தை சொல்றான். அந்த 2 வசனமும் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து இந்த உலக லாபத்தை அடைந்து கொண்டால் அவனை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான் என்பது, மனிதர்களுடைய சாபமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது. இந்த வசனம் அல் குர்ஆனில் இருப்பதுதான் நான் ஹதீசுகளை அறிவிப்பு செய்வதற்கு காரணம் என்று சொன்னார்கள். புகாரில வரக்கூடிய செய்தி. இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? அன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அஞ்சாமல், வழிகேடர்களுக்கு பயப்படாமல் நபிகளாருடைய சுன்னாவை வந்தது போன்று அறிவித்தார்கள் என்றால்
இன்னைக்கு நம்ம எதுக்கு தெரியுமா பயப்படுறோம்? 2 பேர் ஏசிடுவானோ, ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்களோ, மிம்பர் மேடையே பறிச்சிருவாங்களோ, மாசம் கிடைக்கிற சம்பளத்தை நிப்பாட்டிடுவாங்களோ. அல்லாஹு அக்பர். அற்பமான உலக லாபங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கின்ற மனிதர்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளையில் படைத்தவன் அல்லாஹ்வுடைய நேரடியாக பார்க்கின்ற பாக்கியம், நேரடியாக பேசுகின்ற பாக்கியம் இல்லாமல் போய்விடும் என்பதை மார்க்கத்தை மறைப்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சுஇல அன் இல்மின், மன் சுஇல அன் இல்மின், யாராவது ஒரு மனிதனிடத்தில் ஒரு அறிவு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, தெரிந்து கொண்டே ஃபகத்தமஹு, அதை அவர் மறைத்து விட்டால் என்ன நடக்கிறது? ஒரு மனிதனிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அவர் பதில் தெரியும், ஃபகத்தமஹு, இந்த தெளிவா சொல்லாம மறைச்சிட்டார் என்று சொன்னா மறுமை நாளையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? உல்ஜிம பிலிஜாமின் மினன் நார், நரக நெருப்பால் ஒரு கடிவாளம் போட்டுடுவான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். மறுமை நாளையில் சில மனிதர்கள் கடிவாளம் இடப்பட்டது போன்று நரக நெருப்பினால் கடிவாளம் போடப்பட்டிருப்பார்கள். முடிவெடுக்க வேண்டியதுதான். இவங்கெல்லாம் உலகத்துல மார்க்கத்தை மறைச்சு உலகத்தை சம்பாதிச்சவங்க, உலக இன்பங்களுக்காகவும் உலக சந்தோஷங்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்பனை செய்தவர்கள் என்பதை இந்த கடிவாளத்தை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், சின்ன ஒரு பித்அத்தாக இருந்தாலும் சரி, பித்அத்துன்னு படிக்கிறோமா மக்களுக்கிட்ட சொல்லிடுவோம். மக்கள் எதிர்க்கட்டும், மக்கள் அடிக்கட்டும், மக்கள் எங்களை கொலை செய்தால் கூட பரவாயில்லை, என்னுடைய உயிருக்கு மேலால் ஒரு பித்அத் ஒழிக்கப்படுகிறது என்றால் அதற்குத்தான் நான் சந்தோஷப்பட வேண்டும். ஒரு சுன்னா, குர்ஆன் ஹதீஸில் ஒரு சுன்னாவை படித்தோம், அதை மக்களுக்கு சொன்னோம், மக்கள் எதிர்த்தார்களா, மக்கள் அடித்தார்களா, ஊரை விட்டு ஒதுக்கினார்களா, எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சுன்னாவை தெளிவாக சொன்னதற்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற நேரம், மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரம், சொன்னாங்க ஒரு வாளி தண்ணியை கொண்டு வாங்கண்டாங்க, ஒரு வாளி தண்ணியை கொண்டு வாங்கண்டாங்க. அவங்களுக்கு தேவையே கிடையாது, அவங்களுக்கு தாகம் கிடையாது, சும்மா சொன்னாங்க ஒரு வாளி தண்ணியை கொண்டு வாங்க. கொண்டு வந்து எல்லா மனிதர்களும் பார்த்து கொண்டிருக்க நின்று கொண்டே தண்ணியை குடிச்சாங்க. தேவையே இல்லை அவங்களுக்கு அப்படி ஒன்று செய்யறதுக்கு. குடிச்சு போட்டு சொன்னாங்க, எனக்கு நின்று கொண்டு தண்ணி குடிக்கொன்ற தேவை இல்லை. எதுக்கு தெரியுமா குடிச்சேன்? நபிகளார் நின்று கொண்டும் குடித்திருக்கிறார்கள் என்பதை படித்து தருவதற்காக. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்மடவே மார்க்கத்தை சொல்ல பயப்படுறான், சொல்றவன குழப்பக்காரண்டு வேற பட்டம் கொடுத்துறான். எவ்வளவு பெரிய கேவலமான வேலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். மதீனாவு பள்ளிக்கு முன்னாலதான் ஜன்னத்துல் பக்கி மையவாடி இருக்கும். ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு போறாங்க மக்கள் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யறதுக்காக. இதை பார்த்து கொண்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு வாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு வாங்க. பள்ளியில ஜனாசா தொழுவிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ரசூலோட மஸ்ஜித்ல இருந்தது, அந்த இடத்துல கொண்டு வைங்க. நபிகளாருடைய பெண்மணிகள் நாங்கள் ஜனாசா தொழ வேண்டும். தொழுதா என்ன நடக்கும்? கொஞ்சம் பேர் கதைச்சுக்கிட்டாங்க, என்னடா இது புதுசி, என்ன இது புதுசி செய்யறாங்கன்னு கொஞ்சம் பேர் கதைக்கிறது ஆயிஷா நாயுடைய காதிலே விழுந்தது. உடனே மக்களை அழைத்து சொன்னார்கள், நம்ம செய்யறது புதுசு இல்ல, உங்களை விட சிறந்த மனிதர் முஹம்மது நபி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே சுஹைல் என்ற 2 நபி தோழர்களுடைய ஜனாசாக்களை பெண்களாகிய நாங்கள் தொழுதிருக்கிறோம் என்று விளக்கம் கொடுத்தாங்க. எதுக்கு? மக்களுக்கெல்லாம் தெரியாம இருக்குதப்பா, புதுசா ஒன்றை செஞ்சு குழப்பாதீங்கப்பாண்டா. ஆயிஷா நாய் மறைச்சிட்டு போயிருக்கணும். ஆயிஷா நாய்க்கு மறைக்கிற சிந்தனை இருக்கல்ல, தெளிவாக சொல்கிற சிந்தனை இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி அல்லது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மரணித்து மிக நீண்ட காலத்துக்கு பின்னால அழகா உடுத்துக்கிட்டு வராங்க, நல்ல அழகா பரிபூரணமா உடுத்துக்கிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால சஹாபாக்களுக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தான். நல்ல அழகா உடுத்துக்கிட்டு வராங்க. பள்ளிக்கு வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? உடுப்பெல்லாம் கலட்டுறாங்க. எல்லா உடுப்பையும் கலட்டி ஒரு இடத்துல மாட்டுறாங்க. மாட்டி போட்டு கீழாடையோட மட்டும் தொழுகிறாங்க. வேட்டி இருக்குத்தானே, சாரத்தோட மட்டும் தொழுகிறாங்க. பக்கத்தில் இருந்த தோழர்கள் கேட்டாங்க, தோழரே, நபி தோழரே, அழகா உடுத்துக்கிட்டு வந்தீங்க, எல்லா உடுப்பையும் கலட்டிட்டு ஒரு உடுப்போட தொழுகிறீங்களே, என்னான்னு கேட்டாங்க.
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உடுப்பெல்லாம் கலட்டிட்டு தொழ தேவையில்ல. அவங்க சொன்னாங்க, மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு ஆடையோடு தொழக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நபிகளாருடைய காலத்தில் நாங்கள் தொழுதிருக்கிறோம் என்ற சுன்னாவை படித்துக் கொடுப்பதற்காகத்தான் இப்படி செஞ்சோம் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எந்த அளவுக்கு நிலைமை மாறி போயிட்டு தெரியுமா? தெரிஞ்ச சுன்னத்தை வீட்டுள்ளுக்கும் தண்டடத்துல மாத்திரம் செய்யறது, சமூகத்துக்கு முன்னால போனா எல்லா விதத்தையும் எல்லா சிறுக்கையும் செஞ்சுட்டு வர்றது. மீலாது கொண்டாடலுமாப்பா, மீலாது விதத்து, ஆனா ஸ்கூல்ல வச்சா நம்ம போய் மேடையில் ஏறுவோம். ஏன் தெரியுமா? மீலாது கொண்டாடுறது எங்கட வீட்டோட இருக்கட்டும், சமூகத்தில் அதை சொல்லி பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக மீலாது பிதத்துன்றத மக்களுக்கு மறைக்கிறது. சும்மா சிம்பிள். ரமலானுடைய காலம் வந்த எல்லாரும் பிரச்சனையாம். எதுக்கு தெரியுமா? ரமலானுடைய காலத்து தொழுக 11 23. நான் உங்களுக்கு சொல்கிறேன் 13 23 என்று அல்லாஹ்வுக்காக சண்டை பிடிக்காதீர்கள். புகாரியை புரட்டுங்கள், முஸ்லிமை புரட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தொழுதார்கள் என்று நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் யாரிடத்திலும் ஃபத்வா கேட்க தேவையில்லை. அந்த அளவுக்கு தெளிவா எண்ணிக்கை வந்திருக்குது. நான் எண்ணிக்கையை சொல்ல வரல இந்த இடத்துல. நம்மட வீட்டுக்கு 11 தொழுதுகிறது, நம்மட பள்ளியில 11 தொழுதுகிறது, பொது பள்ளிக்கு போனா 23 தொழுதுட்டு வந்துடுறது. எதுக்கு தெரியுமா? சுன்னத்து 11 தான். நம்ம ஏன் தெரியுமா 23 தொழுதோம்? மக்கள் குழம்பிடுவாங்களே, பள்ளியில் இருக்கிற இடம் இல்லாம போயிருமே, நிர்வாகத்தை பரிச்சரித்துருவாங்களே. அன்பார்ந்தவர்களே, இந்த கேவலமான சிந்தனை மக்களுடைய மதிப்புக்காகவும் மக்களுடைய செல்வாக்குக்காகவும் அற்பமான உலக லாபங்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனக்கும் தான் உங்களுக்கும் தான் அல்லாஹ் எங்களை பார்க்க வேண்டுமா? அல்லாஹ் எங்களோடு நேரடியாக கதைக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலக லாபங்களுக்காக மறைத்து விடாதீர்கள். அதில் உடனே சொல்லுவாங்க, நம்ம உலக லாபத்துக்கு மறைக்கலங்க, ஹாரூன் நபி மறைக்கலையான்னு கேட்பாங்க. ஹாரூன் நபி என்ன செஞ்சாங்களாம்? ஹாரூன் நபியை தான் செய்யற பாவத்துக்கு, தான் செய்யற தவறுக்கு சும்மா போன ஹாரூன் நபியை இழுத்துக்கிட்டு வருவாங்க. என்னவாம்? மூசா நபி தண்ட சமூகத்தை விட்டுட்டு தூர்சீனா மலைக்கு போனாங்களாம். போன பிறகு சாமுரின்றவன் ஒரு காளை கண்ட அற்புதமா காட்டி மக்களை, இதுதான் உங்களோட கடவுள், மூசா சும்மா போயிருக்கிறார் என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களாம். ஏற்றுக்கொண்ட பிறகு மூசா நபி உடனே வந்து பார்த்தா தண்ட சமூகத்து மக்கள் காளை கன்ற வணங்கி கொண்டிருக்கிறாங்க. உடனே போய் ஹாரூன் நபியோட தாடியை பிடிச்சி இழுத்து, என்னப்பா ஹாரூன், என்ற சமூகம் சிறுக்கு செய்யும் வரையில பார்த்து கொண்டிருந்தாயா? உடனே ஹாரூன் நபி சொன்னாங்களாம், மூசாவே, நான் இதை பிரச்சாரம் செஞ்சு உங்களோட சமூகம் 2ஆம் போனா சமூகத்தை குழப்பிட்டுவீங்களோ என்று சொல்வதற்கு பயந்து நான் பிரச்சாரம் செய்யல என்று சொன்னாங்க. முழு பூசணிக்காவையும் ஒரு புடி சோத்தொல்லுக்கு மறைக்க முயற்சி பண்றாங்க. தண்ட கொள்கையை சரிபடுத்துறதுக்கு, தண்ட வழிகாட்டு சிந்தனையை சரிபடுத்துறதுக்கு அந்த உத்தம நபி ஹாரூன் நபியை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஹாரூன் நபியுடைய வரலாறு அல் குர்ஆனில் 2 இடங்களில் பேசப்படுகிறது. ஒன்று சூரத்துல் அராஃப், இன்னொன்று சூரத்து தாஹா. கொஞ்சம் 2 சூறாவையும் புரட்டி மூசா நபியுடைய வரலாற்றை படிச்சு எப்படி தஅவா செஞ்சாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய சமூக மக்களே, இந்த காளை கன்றை வணங்காதீர்கள், என்னுடைய உங்களுடைய ரப்பு ரஹ்மான் ஆகிய அந்த இறைவன் தாண்டு பிரச்சாரம் செஞ்சாங்க. அது அல்லாஹ் அப்படியே சொல்றான், அப்படியே சொல்றான் அல்லாஹ். இப்படி மூசா நபி சொன்னாங்க, காது யக்துலூனனி, என்னை கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. யஸ்ததாஃபூனி, என்னை பலவீனப்படுத்தி போட்டாங்க. அது வரைக்கும் நான் சொன்னேன், அதுக்கு பின்னால நான் போகலன்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா? இதெல்லாம் மறைச்சி போட்டு ஹாரூன் நபி தவா செய்யாத மாதிரி காட்டுவாங்க. ஷிர்க்கையே ஹாரூன் நபி சமூக ஒற்றுமைக்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஏன் பேசணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாரூன் நபி ஷிர்க்கை பார்த்து சும்மா இருந்தார்கள் என்று சொன்னால் அது ஹாரூன் நபியின் மீது சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு படுதூர் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்றே வீட்டுக்கு சென்று சூரத்துல் அராஃபை புரட்டி, மூசா நபியுடைய வரலாற்றை புரட்டி, தாஹாவை புரட்டி, மூசா நபியுடைய வரலாற்றை புரட்டி இந்த சம்பாஷணையை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஹாரூன் நபி அந்த சமூகத்துக்கு எப்படி தஅவா செய்தார், அந்த சமூகம் அவர்களை பலவீனப்படுத்தியது, கொல்ற அளவுக்கு போனது. நமக்கும் தஅவா செய்யலாம், கொல்ற அளவுக்கு வாராங்களா பேசாம போயிடலாம். உங்களுக்கு அது வரைக்கும் செய்யணும். நம்ம ஒன்றமே செய்யாம தெளிவா இருக்கிறதையும் குழப்பி மறைச்சி போட்டு
ஹாரூன் நபியை கொண்டு என்ன செய்யக்கூடாது, நம்மட தவறுக்கு ஆதாரம் காட்டக்கூடாது என்பதை என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே மறுமை நாளையில் அல்லாஹ் பார்க்காத முதலாவது கேடுகட்ட மனிதன், அல்லாஹ் பேச விரும்பாத முதலாவது கேடுகட்ட மனிதன் பட்டியலில் அல் குர்ஆன் சொல்லுகிற இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகலாபத்துக்காக மறைத்தவன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது மனிதன் யார்? இரண்டாவது மனிதன் யார்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதுவும் சூரத்துல் பக்கராவிலே வரக்கூடிய வசனம், சூரா ஆல இம்ரானிலே வரக்கூடிய வசனம், 3வது அத்தியாயம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலா. இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு பகரமாக, அல்லாஹ்வின் மீது செய்த சத்தியத்திற்கு பகரமாக இந்த உலகத்தின் அற்பமான லாபத்தை யாராவது வாங்கிக் கொள்வார்களாக இருந்தால், என்ன, அல்லாஹ்வோட நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம், என்ன, அல்லாஹ்வை சரியா வணங்கணும், குர்ஆன் ஹதீஸ் சொன்ன பிரகாரம் வாழணும்னு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி நம்ம பல விஷயங்களை செய்றோம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த உலகத்துடைய அற்பமான லாபங்களை அடைஞ்சு கொள்றதுக்காக அல்லாஹ்வோடு செய்து கொண்ட மார்க்கத்தை கட்டி காப்போம் என்ற அந்த உடன்படிக்கையை யாராவது முறித்து கொண்டால், மனிதனை ஏமாற்றுவதற்காக, மனிதனுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்ணினா அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை? உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த பங்கும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யம்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, அவர்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான், மறுமை நாளையில் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்று சூரா ஆல இம்ரானுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எப்ப தெரியுமா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க? மிச்சம் கவனமா இருங்க. அல்லாஹ்வோட பேரை சொல்லி மனிதனை ஏமாத்த ரெடி ஆவாதீங்க. அல்லாஹ்வோட பேரை சொல்லி மனுஷனை ஏமாத்த ரெடி ஆவாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உலகத்தின் அற்பமான ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக, சந்தைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வோட பேரை பயன்படுத்தாதீங்க. சில மனிதர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த போனை விற்கணும், இந்த போனை விற்கணும், இந்த போன் வருமதி 3000, இவர் சொல்ற விலை 5000. உங்களோட பொருள் உங்களுக்கு நினைச்ச விலைக்கு விற்கலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனா 5000 சொன்னா நம்ப மாட்டான். அதுல வேற சொல்றது, இந்த பாருங்கப்பா இதுல ஒரு 50 ரூபா தான் நமக்கு லாபம் இருக்குது சொன்னா நம்புவானா? நம்மட வாயால சொன்னா நம்ப மாட்டான். அல்லாஹ்வின் மீது சத்தியமா இதுல 50 ரூபா தான்ப்பா லாபம் இருக்குதுன்றான். பஜார்ல எத்தனை பேர் செய்யறாங்க இந்த அநியாயத்தை? அடே, ஓண்ட பொருளை விற்பனை செய்யறதுக்காக நீ ஒரு மனிதனை மாத்தி சல்லி சொல்றதுக்காக அல்லாஹ்வோட பேரை பயன்படுத்துவியா? எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் எச்சரிக்கை பண்ணினாங்க. எப்படி சொன்னாங்க? அப்துல்லாஹ் இப்னு அபி ஔஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன ரஜுலன் அகாம சில்அத்தன் வ ஹுவ ஃபி ஸூக், சந்தையில இருந்து கொண்டு கொஞ்சம் சாமானை வச்சிருக்கிறாரு விக்கிறதுக்காக, பிசினஸ் பண்றதுக்காக. ஃபஹலிஃப பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு விக்கிறார். எதுக்கு தெரியுமா? லகது உத்திய பிஹா மா லம் யுஅத, தண்டவாயால சொன்னா கிடைக்காதது அல்லாஹ்வோட பேரை சொன்னா கிடைக்கும். அப்படித்தானே? தொப்பியை போட்டிருக்கிறீங்க, தாடியை வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ்வோட பேர்ல சத்தியம் சொன்னா உடனே முஸ்லிம் சத்தியம் உடனே எடுத்துருவா மனுஷன். விளங்குதா உங்களுக்கு? 300 ரூபாட பொருள் 500 ரூபாய்க்கு விற்க இயலாது. உங்களோட பேச்ச பேசினா, அல்லாஹ்வோட பேச்ச பேசினா உடனே 200 ரூபா சத்தியம் பண்ணிட்டான், உடனே 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துருவாரு. ரசூல் அப்படிதான் சொன்னாங்க. அவன் சத்தியம் பண்ணுகிறான். எதற்காக தெரியுமா? சும்மா கொடுத்தா கிடைக்காதது சத்தியம் பண்ணினா கிடைச்சிரும். அந்த நோக்கத்தில் எடுக்கக்கூடிய மனிதர்கள் எதுக்கு தெரியுமா அல்லாஹ்வோட பேரை பயன்படுத்துறான்? ஒரு முஸ்லிமை குழியில போடுறதுக்காக, ஒரு முஸ்லிம் பொருளாதாரத்தை சுரண்டுவதற்காக. இந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் 3வது அத்தியாயம் 77வது வசனம். நான் சொன்னதானே வசனம், யாரெல்லாம் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை, அல்லாஹ்வுக்காக செய்த சத்தியத்தை வைத்து இந்த உலகத்தின் அற்பமான லாபத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுக்கு தண்டனை இருக்கிற அந்த வசனம் அந்த நேரத்தில் தான் இறங்கிச்சாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நபிகளா சொல்கிறார்கள், ஸலாஸத்துன்
சலாசத்துன், மூன்று மனிதர்கள் இருக்கிறார்கள். லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, அந்த மூன்று பேரோடும் அல்லாஹ் மறுமை நாளையிலே பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குதுன்னு திருப்பி திருப்பி 3 தடவை சொல்றாங்க. திருப்பி திருப்பி 3 தடவை சொல்றாங்க. இதை கேட்டுக்கொண்ட அபூசர் ரலியல்லாஹு அவர்கள் ஹாபு வ ஹஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நஷ்டமடைந்தவர்கள், கைசேதமடைந்தவர்கள், கேவலப்பட்டவர்கள் அந்த 3 பேரும் யார் என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், அல் முஸ்பில், அல் முஸ்பில், தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழால் இழுத்து செல்பவன், வல் மன்னான், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், வல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிபி, பொய் சத்தியம் செய்து பொருட்களை சந்தைப்படுத்துகின்ற மனிதன் என்று 3 மனிதர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதிலே 3வது மனிதன் யார்? 3வது மனிதன் யார்? அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்பனை செய்பவன், அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்தி அற்பமான உலக லாபத்தை அடைய முயற்சி செய்பவன். மறுமை நாளையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த மாட்டான், கடுமையான தண்டனை இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பிசினஸ்ல அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு வராதீங்க. அற்பமான உலக லாபத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ்வை விற்பனை செய்யாதீர்கள். சும்மா அல்லாஹ்வுடைய பேச்ச பேசாதீங்க. விளங்குதா? இதுல விலை இவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுக்கு தான் நான் விற்பேன், விருப்பண்டா எடு, இல்லண்டா வேற கடையில பாத்துக்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. ஏன் தெரியுமா? பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹலிஃபு, அல் ஹலிஃபு மன்ஃபகத்துன் லிஸ்ஸில்ஆ வ மம்ஹகத்துன் லில் பரக்கான்னு சொன்னாங்க. சத்தியம் என்பது, சத்தியம் என்பது பொருட்களை சந்தைப்படுத்தும், பரக்கத்தை அழிக்க செய்யும்னாங்க. விளங்குதா? நீங்க சும்மாவே சத்தியம் பண்றது உங்களோட பொருளை விற்க செய்யும், உங்களோட பொருளை சந்தைப்படுத்தும், ஆனால் உங்களோட பொருளாதாரத்தில் பரக்கத்து இருக்காது. இன்னைக்கு முஸ்லீம்கள் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு தேடினாலும் கூலி வேலை செய்யறவன் நிம்மதியா ஒரு நாளைக்கு வீட்டில் படுக்கிறான். லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு முதல் போட்டு கடை திறந்திருப்பவன் ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் எடுக்க இல்லாம கடைக்கு ஓடுறான். நடக்குதா இல்லையா? ஏன்? பொருளாதாரத்திலே பரக்கத்தில்லை, பொருளாதாரத்திலே செழிப்பில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சொல்லியே என்ன செய்யறது? மனுஷனை ஏமாத்த ரெடி ஆகிட்டான் மனுஷன். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஒரு பொருளை சந்தைப்படுத்தினால் பிசினஸ் நடக்கும், பரக்கத்தான் பிசினஸ் நடக்கும், ஆனால் லாபத்துல பரக்கத்து இருக்காது. விளங்குதா? அதனால அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பொருளாதாரத்தை தேடுகின்ற நானும் நீங்களும் எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி விற்க போகாதீங்க. இருக்கிற நடப்ப சொல்லுங்க. இந்த பொருள் இந்த குவாலிட்டி, இந்த பொருள் இந்த விலை, நான் இதுக்கு இந்த விலை தான் வச்சிருக்கேன். நீங்க 1000 ரூபாய் வேண்டாலும் வைங்க, ஆனா அல்லாஹ்வுடைய பேரை பயன்படுத்திடாதீங்க. விளங்குதா? மனுஷத்தன்மையோடு நாகரீகத்தை கவனிச்சு பொருத்தமான விலையை வச்சு வில்லுங்க, அது 2வது. ஆனா நீங்க உங்களோட பொருளுக்கு என்ன விலை வச்சாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி என்ன செய்யாதீங்க, மனுஷனை ஏமாத்த ரெடி ஆகாதீங்க. அது மறுமை நாளையில் மிகப்பெரிய ஒரு கேவலம் கெட்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து விடலாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அடுத்த மனிதன் யார்? அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க விரும்பாத, அல்லாஹ் பேச விரும்பாத, பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த விரும்பாத, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கென்றே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த 3வது மனிதர்களில் 3 மனிதர்களில் 2வது மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் மன்னான், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன். இன்னைக்கு சமூகத்துல ஒரு தர்மம் செஞ்சாச்சு, ஒரு உதவி செஞ்சாச்சு, யாருமே உனக்கு 1000 ரூபாய் தந்தேன், உனக்கு 1000 ரூபாய் தந்தேன்னு யாருமே சொல்றது இல்ல. விளங்குதா? சொல்லி காட்டுற முறை ஒன்று இருக்குது. எப்ப தெரியுமா? ஒரு ஏழைக்கு வீட்டுக்கு கூரை போட்டு கொடுத்தீர்கள், முடிஞ்சது. ஒரு ஏழை வீட்டுக்கு கரண்ட் எடுத்து கொடுத்தீர்கள், முடிஞ்சது. ஒரு ஏழை வீட்டுக்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள், முடிஞ்சது. அந்த ஏழை வீட்டுல அப்படியே ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் போகக்கூட ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு திருமணம் வலிமா நடக்குது. இந்த கூரை போட்டு தந்த ஹாஜியார மறந்துட்டாங்க, தண்ணி எடுத்து கொடுத்த ஹாஜியார மறந்துட்டாங்க. விளங்குதா? இப்பதான் இவர் சொல்லுவாரு, எல்லாம் மனுஷனாப்பா, நம்மளாம் மறந்துட்டானுங்க, 10,000 கொடுத்தாண்டு சொல்றல. விளங்குதா? கூறு போட்டு கொடுத்தாண்டு சொல்றது இல்ல. என்ன தெரியுமா? இவனெல்லாம் மனுஷனாப்பா, செஞ்ச உதவியை மறக்கிறவனுகள் அப்படி ஒரு போடுவாரு. இதுதான் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன். பள்ளி ரமலான் காலம் கஞ்சா 1க்கு 10 கஞ்சி கொடுத்துருவார் பேரை. ஏன் கஞ்சி கொடுக்கிற வளம் இருக்கா? நோம்புல
நம்மள ஒரு பள்ளியில கஞ்சாக்கி கொடுப்பாங்க பாருங்க, ஊர் முழுக்க கேட்கும் பொழுது 10 கஞ்சிக்கு என்ற பேரை போட்டுக்கோங்கண்டுவார். ஒரு பிரச்சனை போட்டு மாஷாலா பரக்கத்தா கோழி கஞ்சா, மான் கஞ்சா, மறை கஞ்சா எல்லா கஞ்சும் கொடுப்பார். முடிஞ்சு நோம்பு முடிஞ்சு ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு மஷூரா ஒன்று நடக்குது பள்ளியில. அந்த மஷூராவுக்கு 10 கஞ்சி தந்த ஹாஜியார மறந்துட்டாங்க. இவர் போடுற போட என்ன தெரியுமா? அடுத்த வருஷம் வரட்டுமே பார்த்துக்கொள்றேன். யாரும் சொல்றல 10 கஞ்சி கொடுத்தாண்டு, யாரும் சொல்வதில்லை 10,000 கொடுத்ததென்று. அவர் ஒரு அடி அடிப்பாரு, எல்லாருக்கும் விளங்கும். போன நோன்பை தான் சொல்லி காட்டுறாரு, அடுத்த நோன்பு வரட்டும் பார்க்கிறேன்றார். விளங்குமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் செய்கின்ற சதக்காக்களையும் தான தர்மங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவீனத்தையும் அப்படியே நன்மை இல்லாமல் பாழாக்கி விடும். எது தெரியுமா? கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவது. ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் சல்லியை கொடுத்தாரு. நீங்க அறிமுகம் இல்லாத ஏழைக்கு 1 லட்சம் கொடுத்தாலும், இன்றைக்கு நம்ம அப்படி இல்லையே, தெரிஞ்சவங்களுக்கு தானே கொடுக்கிறது, தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அடுத்த தடவை ரோட்ல கண்டா ஹாஜி அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போகணும் அவரு. இதை நம்ம யாரும் சொல்றது இல்லை, எனக்கு சலாம் சொல்லணும்னு. ஒரு நாள் அவர் எங்கேயாலும் பார்த்துக்கிட்டு போயிருப்பாரு, ஹாஜி யாரா கண்டிருக்க மாட்டார். அடே கண்ட நீ சலாம் சொல்லிட்டு போப்பா. அது இல்ல, இவர் என்ன தெரியுமா? அங்கால அவர் வைத்திருப்பார், கண்டிருக்க மாட்டார். உடனே இவர் போய் பொஞ்சாதிக்கிட்ட, பாருங்களே அப்பா மனுஷனுகளை, கொடுத்த உதவிக்காவது கண்டெடுத்து ஒரு சலாம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டிட்டீங்க நீங்க. விளங்குதா? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு சமூகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு உதவியை செய்துவிட்டு எனக்கு பிரதி உபகாரம் வேணும்னு சொல்றது இல்ல, உள்ளத்துல கொடுத்தது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற. எங்கேயாவது மாற்றம் செய்யும் பொழுது அங்க போட்டு காட்டுற. அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன தெரியுமா சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய தர்மங்களை, நீங்கள் செய்த தான தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமும் நோவினை செய்வதன் மூலமும் பாழாக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா உதாரணம் சொல்றான்? ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு ஸல்தா. கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், கொடுத்த தர்மத்தை வைத்து தர்மம் வாங்கியவர்களை நோவினைப்படுத்துபவன். எதுக்கு உதாரணம் தெரியுமா? ஒரு திருவனா கல்லுன்னு சொல்லுவாங்க, பெரிய பாறாங்கல் ஒன்று இருக்குது, மல்மட்டை கல்லுன்னு அதுக்கு ஒரு மொழி ஒன்று சொல்லுவாங்கடா, மேலால ஒன்றுமே ஒட்டி கொள்ளாது, அப்படி பொலிசான கல், திருவனா கல்லுன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு கல்லுக்கு மேலால அப்படி கொஞ்சம் மணல் விழுந்திருக்குது. மணல், கடுமையான ஒரு மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன நடக்கும்? கல்லுக்கு மேலுள்ள மணல் எல்லாம் கழுவி கொண்டு போய் கல்லு வெத்தி ஆவிரும். அல்லாஹ் சொல்கிறான், கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன், கொடுத்த தர்மத்தை வைத்து வாங்கியவர்களை நோவினை செய்கிற மனிதர்களுக்கு உதாரணம் இந்த கல்லையும் கல்லுக்கு மேல் இருக்கின்ற மணல் சொட்டையும் போன்று. நீங்க செஞ்ச தர்மத்துக்கு அல்லாஹ் கொஞ்சம் நன்மையை தந்து வச்சிருந்தான், சொல்லி காட்டினீங்கண்டா, மழை பெஞ்ச பிறகு கழுவிப்படுற மாதிரி கழுவிப்பட்டு கல்லு பொலிசாகுற மாதிரி எந்த நன்மையும் இல்லாமல் வெத்தியாகி போய் விடுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இலக்கணத்தோடும் இலக்கியத்தோடும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவு, தர்மம் செய்யும் பொழுது நமக்கு முகசுதி வராமல் இருப்பதற்காக, அடுத்தவன் கொடுத்த தர்மத்துக்காக தன்னை மதிக்க வேண்டும், அடுத்தவன் கொடுத்த தர்மத்துக்காக அவனுடைய விசேட தினங்களுக்கு என்னை அழைக்க வேண்டும், செய்த உதவிக்காக மசூரா கேட்க வேண்டும், செய்த உதவிக்காக என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற மனநிலை இருக்கிறதா? செய்கிற தர்மத்தை தெரியாம செய்யுங்க, செய்கிற தர்மத்தை தெரியாம செய்யுங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உத்தரவு இல்லாத நேரத்தில் எழுப்பி போங்க, எழுப்பி போய் வீட்டு ஜன்னலுக்கு ஒரு என்லோப்பை போட்டு வந்துருங்க. அவருக்கு தெரியாது நீங்க தந்ததுண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட புகழ் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்? அவருக்கு தெரியா நீங்க தான் தந்தண்டு. விளங்குதா? ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா, நெஞ்ச நிமித்தி கூட தான் போவார் அவரு. அவர் எல்லாருக்கும் தெரியணும் ஆஜியார் தான் போட்டு கொடுத்தாருண்டு, அப்படித்தானே? வேண்டாம் சகோதரர்களை, செய்கிற அமல்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம். வீணாக்கி கொண்டா கூட பிரச்சனை இல்லை, மறுமையில் படைத்தவன் அல்லாஹ் பார்க்கின்ற பாக்கியம், பேசுகின்ற பாக்கியம் இல்லாம போயிடும். அப்படி ஒரு நிலைமை வருதா? சத்தம் இல்லாம ஒத்தரை போட்டு அக்கௌண்ட் நம்பரை வாங்கிக்கங்க, வாங்கி சத்தம் இல்லாம அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருங்க. விளங்குதா? இல்லண்டா சத்தம் இல்லாம அக்கௌண்ட்ல போட்டுட்டு, ஏன்னா அக்கௌண்ட்ல போட்டாங்க சில பேர் பிரச்சனை படுவாங்களே, என் அக்கௌண்ட்டுக்கு எப்படி சல்லி வந்துச்சுன்னு. அவருக்குன்னு ஒரு சிம்மை வாங்க, கடைக்கு போய் சிம்மை வாங்கி அதுல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் தான் சல்லியை போட்டேன், பிரச்சனை முடிஞ்சு.
நீங்க அவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. பள்ளிக்கு சல்லி கொடுக்கணுமா, பள்ளி முஅத்தினாரை நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட பில் பொத்த எது அந்த பில் போடுற புக்கில் சைன் பண்ணினாத்தான் நாங்க என்ன செய்வோம். அப்படித்தான் நம்மட நிலைமை இருக்குது. ஒரு நாளையில உண்டியல் 5000 ரூபாய் சல்லியை போட்டு போயிருப்போமா, அதுவும் ஒரு பிரச்சனை. உண்டியல் 5000 போட அது எங்க போகும்ன்ற பிரச்சனை நீக்குது, அப்படித்தானே? ஆனால் நீங்கள் எந்த புகழையும் எதிர்பார்க்காமல், சொல்லி காட்டுகிற பிரச்சனை வராமல், படைத்தவன் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து அவனோடு பேசுகின்ற பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து ரகசியமாக இந்த சதக்கா செய்ய பழகுங்கள். அதுதான் என்னையும் உங்களையும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கும் அவனை நேரடியாக பார்க்கின்ற அந்த பாக்கியத்திற்கும் சொந்தக்காரர்களாக ஆக்கும் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் இந்த மஜ்லிஸின் ஊடாக படித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது மனிதன் யார்? மூன்றாவது மனிதன் யார்? அல்லாஹ் பார்க்க விரும்பாத, அல்லாஹ் பேச விரும்பாத, பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த விரும்பாத, கடுமையான தண்டனையை அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மூன்றாவது மனிதன் யார் என்றால் அல் முஸ்பில். அல் முஸ்பில், கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிகின்ற மனிதன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எத்தனை விடுத்தம் இந்த ஹதீஸை கேட்டிருப்போம். கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? இஸ்ரத்துல் மூமினி இலா அன்சாஃபி சாத்திஹி. ஒரு மூமினுடைய ஆடை முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் இருக்கணும். முன்னங்கால்டா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்னங்கால்ன்றது கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி. கரண்டை காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி. இதுல அரைவாசிக்குத்தான் கீழாடை இருக்கணுமாம். மனுஷண்ட மலநிலையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் முஹம்மது நபிக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்ற ஒரு பட்டம் கூட அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறார். இதை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களால நடுவரைக்கும் உடுக்க முடியாதா? கரண்டை கால் வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள், அதில் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வமா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஃபின்னார் என்று சொன்னார்கள். கரண்டை காலுக்கு கீழால் செல்லக்கூடியது நரகத்துக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் இன்னைக்கு நம்மட சமூகத்துக்கு சில்லறை பிரச்சனை. விளங்குதா? நம்மட சமூகத்துக்கு இதெல்லாம் மிம்பர்ல பேசி டைம் வேஸ்ட் பண்றதப்பா, இதுக்கெல்லாம் எழுதி கொண்டிருக்கணுமா, இதெல்லாம் பேசி பேசிருக்கு. எது எது நரகத்துக்கு கொண்டு போகுமோ அது சின்ன பிரச்சனையாம், அது சில்லர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதுல வேற இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான். எனவே ரோட்டை கூட்டி கூடி விடுன்னு எங்கடவன் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்கடவன் மேடை போட்டு பேசுகிறான். அல்லாஹு அக்பர். யாராவது ஒரு முஸ்லிம் கரண்டை காலுக்கு மேலால முன்னங்கால்ட நடுவரைக்கும் முடித்து வந்தா, என்னப்பா குதிரை ஓட்டுறீங்களான்னு கேட்கிற மௌலவிமாரும் இருக்கிறாங்க. வீடியோல 1000 பேர் பார்க்க போறாங்கன்றதும் தெரியும். அவர் உடுத்திருக்கிறத சரிபடுத்துறதுக்காக என்னப்பா குதிரை ஓட்டுறீங்களான்னு கேட்கிறவனும் இருக்கிறான் பயான்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட பேச்சாளர்களை விட்டும் எங்களுடைய சமூகத்தை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாடசாலைக்கு ஒரு மாணவன் கரண்டை காலுக்கு மேலால உடுத்து போகணும் விரும்பினா, இஸ்லாமிய பாடசாலையின் இஸ்லாமிய அதிபர்கள் யாரு? இஸ்லாமிய பாடசாலையின் இஸ்லாமிய அதிபர்கள் இப்படி உடுத்து கொண்டு வரனா உசுருக்கு வராதேன்னு விரட்டவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லையா? அடே மௌலவிமாரே குதிரோற்றவன் விளக்கம் சொல்றேன்டா, பாடசாலையில படிச்சு கொடுக்கிறோம், விரட்டினா பிரச்சனை கிடையாது, அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, அதுல வேற இன்னொரு கூட்டம் பெருமை இல்லாம உடுக்கலாம். யாருங்க சொன்னது பெருமை இல்லாம உடுக்கலாம் என்று? யார் சொன்னது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிலும் இறையச்சத்திலும் உச்சகட்டத்தில் இருந்த நபிகளாருடைய உம்மத்தின் முதல் தர மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்ற மஜ்லிஸில் நபிகளார் சொன்னார்கள், மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா லம் யம்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யார் தன்னுடைய ஆடையை பெருமையின் காரணமாக இழுத்து செல்லுகின்றாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை நல்லா உள்ளத்துல வச்சுக்கோங்க. எது பெருமை எது பெருமை இல்லைன்றது விளங்கும். கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே, எனக்கு தெரியாமல் என்னுடைய ஆடையும் கீழே போய் விடுகிறது, நான் குற்றம் பிடிக்கப்படுவேனா? என்ன கேட்டாங்க? எனக்கு தெரியாமல்
என்னுடைய ஆடையும் கீழே போய்விடுகிறது, நான் குற்றம் பிடிக்கப்படுவேனா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக லஸ்ஸ மிம்மன் யஃஅலுஹு ஹுயலா. அபூபக்கரே, நீங்கள் பெருமைக்காக செய்தவர் அல்ல. எந்த கேள்விக்கு இந்த பதில்? அவங்க உடுத்தது மேல அவர்களுக்கு தெரியாமல் கீழே போனது. அப்படி ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வரும்டா, அது பெருமை அல்ல. நம்ம உடுத்தது மேலதான், இடுப்பு கொஞ்சம் மெலிஞ்சிட்டது, சாப்பாடு திண்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டது, அல்லது பெல்ட் போட்டோம் பஸ்ல நெருக்கம் பெல்ட் லூஸ் ஆகிட்டது, ட்ரௌசர் கொஞ்சம் கீழே வணிஞ்சு போனிச்சு, அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? அபூபக்கர் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியாம போகுது. ஆனா இன்னைக்கு நம்ம தைக்கும் பொழுதே அளவு கொடுத்து மடிக்கிறதுக்கும் செருப்புள்ளுக்கு போறதுக்கும் ரோட்டு கூட்டுறதுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தான் அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ட்ரௌசர் வாங்கும் பொழுதே முழங்காலுக்கு கீழே அல்ல, கரண்டை காலுக்கு கீழே எவ்வளவு போகும் பார்த்து தான் வாங்குறோம். அடே, நம்ம வேணும்னு உடுத்து போட்டு, நம்மளா தைச்சு உடுத்து போட்டு, நம்மளா விரும்பி உடுத்து போட்டு தெரியாம போகுதுன்னு சொன்ன அபூபக்கர் அவங்கள ஆதாரம் பிடிச்சி, ஏனப்பா நரகம் போக ட்ரை பண்றீங்க? ஏனப்பா அல்லாஹ்வோட பேசுற பாக்கியத்தை இழக்க போறீங்க? எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அழைத்து சொல்லுகின்றேன், ஆடைகளை கரண்டை காலுக்கு மேலால் உடுக்க பழகுங்கள். ட்ரௌசர்களை கரண்டை காலுக்கு மேலால் வெட்டி கொள்ள பழகுங்கள். இது சாதாரணமான பிரச்சனை அல்ல. மறுமை நாளையில் படைத்தவனை பார்க்கின்ற பாக்கியத்தை விட்டும் தூரமாக்கி, படைத்தவனோடு பேசுகின்ற பாக்கியத்தை விட்டும் தூரமாக்கி எங்களை நரக நெருப்பில் கொண்டு போய் சேர்க்கின்ற பாவம். சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு விளங்கினாங்க தெரியுமா? பெருமைன்றது எங்க உள்ளது? பெருமைன்றது உள்ளத்தில் உள்ளது. நான் இப்ப இந்த சேட்டை போட்டிருக்கிறேன், போட்டுக்கிட்டு கொலரை ஒசத்திக்கிட்டு நாங்க போடுற சேட்டை உங்களுக்கு போட இல்மாப்பான்னு போட்டா இதுவும் நரகம் கொண்டு போகும். விளங்குதா? எந்த உடுப்பை உடுத்துக்கொண்டு பெருமை அடிச்சாலும் நரகம் போவான் மனிதன். இதுக்கப்புறம் ரசூலா தனியா சொல்லணுமா? இல்ல. விளங்குதா? கரண்டை காலுக்கு கீழால போறதே பெருமைதான் ரசூலா சொன்னாங்க. அல் இஸ்பாலு மின் மதின்னத்தில் ஹுயலா. கரண்டை காலுக்கு கீழால போறதே பெருமைன்னு ரசூலா சொன்னாங்க. இதை சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியினால் குத்தப்பட்டு மரணப்படுக்கையில இருக்கிறார்கள். புகாரியை புரட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். அவங்களுக்கு குத்தப்பட்ட வேகம் எந்த அளவுக்கு சொன்னா, கொடலெல்லாம் டேமேஜ், தின்ற சாப்பாடு வெளியே வந்து விழும், குடிக்கிற பானம் வெளியே வந்து கொட்டும். அந்த அளவு பயங்கரமான சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் ஒரு வாலிப தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்க வருகிறார்கள். நோய் விசாரிச்சு போட்டு மறுமை பாக்கியத்துக்காக துவா செஞ்சு போட்டு அவர் திரும்பி போறாரு. திரும்பி போற நேரம் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண் பார்வை அந்த வாலிப தோழனின் ஆடையில் விழுந்து விடுகிறது. நமக்கு தான் கரண்டை காலுக்கு கீழே கொடுக்கிறது பிரச்சனையே இல்லையே. எத்தனை பேரை கூப்பிட்டு நசீஹத்து பண்ணியிருப்போம், எத்தனை பேரை கூப்பிட்டு அறிவுரை பண்ணியிருப்போம், யாருக்குமே சொன்னதில்லை. நமக்கு அது பிரச்சனையா விளங்கவே இல்லை. ஆனால் ஈமானிலும் இறையச்சத்திலும் நபிகளாருடைய உம்மத்தில் இரண்டாவது கட்டத்தில் இடம் பிடித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனக்கு இருக்கின்ற வருத்தத்தை விடவும் அது பெருசா விளங்கிச்சு. போன இளைஞரை திருப்பி கூப்பிட்டாங்க. புகாரில் அப்படியே வருகிறது. போனவரை திருப்பி கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கணும்? பெருமைன்றது உள்ளத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே, அதை வெளியே வச்சு முடிவெடுக்க இயலாது. என்ன கேட்டிருக்கணும்? தோழரே, நீங்க பெருமைக்காக உடுக்கிறீங்களா, பெருமை இல்லாம உடுக்கிறீங்களான்னு விளக்கம் கேட்டிருந்தா அது நிபந்தனை சொல்லலாம். எதுவும் கேட்கவில்லை. சொன்னார்கள், தோழரே, உம்முடைய ஆடையை உயர்த்துவீராக, உம்முடைய ஆடையை உயர்த்துவீராக, ஃபஇன்னஹு அத்காலி கல்பிக வ அப்கான்னு சொன்னாங்க ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் உன்னுடைய உள்ளத்துக்கும் இறையச்சத்தை தரக்கூடியது, உன்னுடைய ஆடைக்கும் சுத்தமானது என்று சொன்னாங்க. உள்ளத்துக்கு இறையச்சத்தாரா இருந்தா என்ன? கரண்டை காலுக்கு கீழால போனா இறையச்சம் இல்ல, பெருமை. கரண்டை காலுக்கு மேலால இருந்தாதான் இறையச்சம், இஹ்லாஸ் என்று சொல்ல வந்தாங்க. அன்பாண்டவர்களே, நபித்தோழர்கள் அந்த ஹதீஸை எப்படி புரிந்தார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு புதிதாக தௌஹீது பேசக்கூடியவர்களும் சுய விருப்பங்களுக்கு அடிமையாகி, சொந்த கருத்துக்களுக்கு அடிமையாகி மேலே உடுத்தவர்கள் எல்லாம் கீழே இருக்கிற அளவுக்கு ஃபத்வா வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கடுமையாக ஷிர்க்குக்கு பின்னால் பெற்றோரை கொடுமைப்படுத்துவதற்கு பின்னால் கடுமையான எச்சரிக்கை வந்த ஒரு செய்திதான் கரண்டை காலுக்கு கீழால் உடுக்கிற சமாச்சாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த மஜ்லிஸில் இருந்தாவது அல்லாஹ்வை மறுமையிலே பார்க்க வேண்டும், அவனோடு பேச வேண்டும், அவனுடைய மன்னிப்புக்குரிய மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசை இருந்தால் ஆடைகளை
உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த மனிதன் யார் தெரியுமா? கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறானா, நபிகளா சொல்றாங்க, ஸலாஸத்துன், 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, அந்த 3 மனிதர்களோடு மறுமை நாளையில் அல்லாஹ் சண்டை பிடிப்பானாம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். யாரு? 3 மனிதர்கள் இருக்கிறாங்களாம். அந்த 3 பேரோடையும் மறுமை நாளையில் அல்லாஹ் சண்டை பிடிப்பானாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த கேடுகட்ட மனிதர்கள் யார்? ரஜுலுன், ஒரு மனிதன் இருக்கின்றான், உஅதியபி, எனக்காக கொடுக்கப்பட்டது, சும்மா கதர, பிறகு ஏமாத்தி விட்டான். நல்லா விளங்கிக்கங்க. என்ன சொல்றாங்க? ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு உதவி செய்யப்படுகிறது, அவனுக்கு ஒரு கடன் கொடுக்கப்படுகிறது, அல்லாஹ்வோட பேரை வச்சு கொடுக்கப்படுது, அல்லாஹ்வோட பேரையும் மதிக்காம ஏமாத்திடுறான். அந்த மனிதனோட அல்லாஹ் மறுமை நாளையில் சண்டை பிடிப்பானாம். பேச மாட்டான், பார்க்க மாட்டான், சண்டை பிடிப்பானாம். யார் சகோதரர்களே? உங்கள்ட்ட ஒரு 5000 சல்லி எடுத்துக்கொள்ளணும். ஏண்ட பேரை சொல்லி கேட்டா தர மாட்டீங்க. அல்லாஹ்வுக்காக தாங்கப்பா, அல்லாஹ்வுக்காக தாங்கப்பாண்டா, அல்லாஹ்வை சொல்லி கேட்கிறானே அப்பா, எப்படி நம்ம கொடுக்காம இருக்கிறதுன்னு உடனே ஹாஜியார் தூக்கி கொடுத்துருவாரு. தந்தியா முடிஞ்சி, கடல் தண்ணியில் எழுதிக்கோ, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கடனை வாங்கிவிட்டு, உதவிகளை வாங்கிவிட்டு திருப்பி செலுத்தாமல் இருக்கின்ற மனிதர்கள், நிறைவேற்றாமல் ஏமாற்றுகின்ற மனிதர்கள், அல்லாஹ்வோடு சண்டை பிடிக்க ரெடியாகிக் கொள்ளுங்கள் என்பது இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வோட பேரை சொல்லி சில விடுதானே ஒரு ப்ரோக்ராமுக்கு வர சொல்லுவாங்க, அல்லது ஒரு வலிமாவுக்கு வர சொல்லுவாங்க. நீ பாருங்கப்பா, வந்துருங்க வந்துருங்க சொல்லும் பொழுது உடனே சொல்லுவாரு, அல்லாஹ் மீது சத்தியமா வருவேன், நான் அல்லாஹ்வோட பேரை சொல்லி வருவேன் சொல்லி போட்டு உள்ளஞ்சொல்லும். இப்படி சொன்னாதான் அவன் போவான். அல்லாஹ்வோட பேரை சொல்லி அவரை விரட்டிட்டு நான் போக மாட்டேன்னு முடிவெடுக்கிறது. எப்படித்தானே எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி மனிதர்களை ஏமாற்றுபவர்கள். மறுமை நாளையில் அல்லாஹ் பேசுறதும் பார்க்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அல்லாஹ் வாதாட்டம் செஞ்சு சண்டை பிடிக்கிற அளவுக்கு கேடுகட்ட மனிதன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது மனிதன் யார்? வரஜுலுன் பாஹுர்ரன் ஃபஅகல ஸமனஹு சொன்னாங்க. சுதந்திரமாக வாழுகிற ஒரு மனிதனை கொண்டு போய் விற்பனை செய்துவிட்டு அந்த சல்லியை சாப்பிடுகிற மனிதன் சொன்னாங்க. நபிகளாருடைய காலத்துல அடிமைகள் இருந்தாங்க. அடிமைன்றது பொருட்கள் மாதிரி. என்ன கீழால இருக்கிற அடிமையை விற்கலாம், வாங்கலாம், அது சட்டம். ஆனா அடிமை இல்லாம இப்ப இன்றைக்கு அடிமை கிடையாது. நம்ம எல்லாம் சுதந்திரவாதிகளா உலகத்துல வாழ்றவங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பிடிச்சு கொண்டு போய் விற்பனை செய்து அந்த சல்லியை சாப்பிட்டா அவனோடு அல்லாஹ் மறுமையில பேச மாட்டான், பார்க்க மாட்டான், சண்டை பிடிப்பான். நடக்குதா இன்றைக்கு? நடக்குதா இன்றைக்கு? திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், புத்தளம் ஹாஸ்பிட்டலில் இருந்த குழந்தையை காணவில்லை. குழந்தை எங்கப்பா போனிச்சு? குழந்தைய களவெடுத்து கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விற்கிறது. 10,000க்கு வித்தாலும் போதுமே, அப்படித்தானே? இந்த வெள்ளவேன் பிரச்சனை, திடீர்னு ஊர்ல இருந்த இளைஞனை காணவில்லை. என்ன தெரியுமா? இளைஞனை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிறது, ஹாஜியாரை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கிறது. விடுதலை செய்ய வேண்டுமா? 30 லட்சம் தா. விடுதலை செய்ய வேண்டுமா? 5 லட்சம் தந்தால் விடுதலை செய்கிறோம். சொல்றாங்களா இல்லையா? ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனை விலை பேசி விற்பனை செய்து சாப்பிடுகிற அந்த மனிதனோடு மறுமை நாளையில் அல்லாஹ் சண்டை பிடிப்பான், அவனோடு வாதாட்டம் செய்வான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது குறைவாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்ஸௌஃபா மின்ஹு வலம் யுஅதிஹி அஜ்ரஹு. ஒரு மனிதன் என்ன தெரியுமா செய்றான்? ஒரு மனிதனை கூலிக்கு வாங்குறான், கூலிக்கு வேலை வாங்குறான். நம்மள வீட்டை கட்டணும், ஒருத்தர கூலிக்கு பிடிச்சோம். நம்மட காணிய துப்பராக்கணும், ஒருத்தர கூலிக்கு பிடிச்சோம். நம்மட வாகனத்தை கழுவணும், ஒருத்தர கூலிக்கு பிடிச்சோம். நம்மட கடைக்கு வேலைக்கு ஆள் தேவை, ஒருத்தர கூலிக்கு பிடிச்சோம். கூலிக்கு பிடித்து அவர்கிட்ட வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கி கொள்றது, வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கி கொண்டு சம்பளத்தை சரியா கொடுக்காம அனுப்பி விடுறது. இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனோடு அல்லாஹ் சண்டை பிடிப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுக்கு கீழால் வேலை செய்கிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியாக கொடுத்து விடுங்கள்.
உங்களுக்கு கீழால் தொழில் புரிகின்ற தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியாக கொடுத்து விடுங்கள். கொடுத்தால் உலகத்திலே அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். 3 மனிதர்களுடைய வரலாறு படித்திருக்கிறோம் தானே. 3 மனிதர்கள் என்ன செய்தார்கள்? மழையின் காரணமாக ஒரு குகைக்குள் ஒதுங்கினார்கள். பெரிய ஒரு பாறாங்கல் வந்து குகையின் வாசலை மூடிக்கொண்டது. 3 பேரும் முடிவெடுத்தாங்க, இந்த குகையிலே நம்ம செத்து போக வேண்டியதுதான். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொன்னார், இல்லப்பா, எங்களுக்கு செய்யறதுக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், உதவி செய்யறதுக்கு. நம்ம அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமலை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா அல்லாஹ் எங்களை விடுதலை செய்வான். ஒருத்தர் சொல்லும் பொழுது 3 பேரும் அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமலை சொன்னாங்க. அதுல 3வது மனிதர் என்ன தெரியுமா சொன்னார்? இறைவா, எனக்கு நீ பொருளாதார வசதியை தந்திருந்தாய், நான் ஒருவனை கூலிக்கு அமர்த்தி வேலை செய்தேன். அவன் வேலையை செஞ்சு போட்டு சம்பளத்தை எடுக்காம போயிட்டான். அவன் சம்பளத்தை நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? அடித்து முடித்து விடாமல் அவன் சம்பளத்தை வச்சு ஒரு ஆட்டை வாங்கினேன், ஒரு மாட்டை வாங்கினேன், ஒரு விவசாய காணி துண்டை வாங்கினேன். ஆடுகள் பெருகி பெருகி ஆட்டு மந்தையாகியது, மாடுகள் பெருகி பெருகி பெரிய ஒரு மாட்டு கூட்டம் உருவாகிவிட்டது. விவசாய காணிகள் பெருகி அவனுடைய பேர்ல பெரிய காணிகள் வந்து விட்டது. மிக நீண்ட காலத்துக்கு பின்னால அந்த மனிதன் என்னை தேடி வருகின்றான். மனிதா, உன்னிடத்தில் நான் ஒரு நாள் வேலை செய்துவிட்டு சம்பளம் எடுக்காமல் போனேன் அல்லவா, அந்த சம்பளத்தை தந்துவிடு என்று கேட்கிற பொழுது இந்த மனிதன் சொல்கிறான், இந்த ஆட்டு மந்தைகளும் இந்த மாட்டு கூட்டமும் இந்த விவசாய பூமிகளும் உன்னுடையதுதான் என்று சொல்கிற பொழுது அந்த மனிதன் திருப்பி கேட்கிறான், என்னப்பா இது? நம்மளும் ஜோக்குக்கு சொல்லிடுவோம், அப்படி இந்த கடையை ஓண்டதான் எடுத்துக்கொண்டு போன்னு சொல்றதுக்கு தெரியுமா, சம்பளத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு. அவர் எதுக்கு தெரியுமா? அந்த மனுஷன் விளங்கினா என்னோட நக்கல் அடிக்கிறார். என்னப்பா, சம்பளத்தை கேட்டுவார், என்னைய பார்த்து நக்கல் அடிக்கிறியான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், இல்லப்பா, இதுதான் நடந்த உண்மை. உண்ட சம்பளத்தை வச்சுதான் இதெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உண்டதான் எடுத்துக்கொண்டு போ. யா அல்லாஹ், இது அந்த மனிதனுக்கிட்ட எதையுமே எதிர்பார்த்து செய்யல. யா அல்லாஹ், உனக்காகத்தான் செஞ்சேன், இந்த கல்லை அகற்று சொல்லும் பொழுது கல்லு முழுக்க விலகியது. 3 பேரும் வெளியே போனார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதனால வேர்வை சிந்தி உழைக்கின்ற மனிதர்களுக்கு, தனக்கு கீழால கஷ்டப்படுகிற மனிதர்களுக்கு கொடுக்கிற ஊதியத்தில் கொஞ்சமும் குறைச்சிடாதீங்க. நபிகளார் எந்த அளவுக்கு கருணை காட்ட சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு வேலை செய்கின்ற, உங்களுக்கு சாப்பாடு சமைத்து தருகின்ற உங்களுடைய வேலைக்காரன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தந்தால் அவனை உங்களோடு அமரச் செய்து சாப்பிட கொடுங்கள். உங்களோடு அமரச் செய்து கோக்கிய கணக்கெடுக்கிறது அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்காக சாப்பாடு சமைச்சு தர வேலைக்காரன் இருக்கிறானே, அவன் உங்களோடு உட்கார வச்சு சாப்பிட கொடுங்க. உங்களோட உட்கார வச்சு கொள்ள இயலாதா? உங்களுக்கு கொண்டு வந்த சாப்பாட்டில இருந்து ஒரு புடி 2 புடி எடுத்து கொடுங்க, அவன் தின்னட்டும். ஏன் தெரியுமா? நீங்க தின்ற சாப்பாட்டுல சூட்ட முழுக்க அனுபவிச்சவன் அவன் தானே என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த அளவுக்கு கூலி ஆட்களை, வேலை ஆட்களை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஆனா நம்மட சமூகத்துல வேலைக்காரன் நாய் மாதிரி, அப்படித்தானே, கழுத மாதிரி நம்ம பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு மதிப்பை கொடுக்க சொல்கிறது. அவர்களை மதிக்கின்ற மனிதனை அல்லாஹ் மறுமை நாளையில் நேசக்கரன் நீட்டி அவனுக்கு உதவுவான். அவனை கேவலப்படுத்துகின்ற, அவனுடைய சம்பளத்தை சரியாக கொடுக்காத மனிதர்களோடு அல்லாஹ் மறுமை நாளையில் சண்டை பிடிக்க தயாராக இருக்கிறான் என்பது நபிகளாருடைய புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இப்படி மறுமை நாளையில் அல்லாஹ் பேசாத பல மனிதர்களை சொல்லலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸலாஸத்துன், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், 3 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த 3 மனிதர்களில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன், ஒரு மனிதன் இருக்கின்றான், அலா ஃபத்லி மாஇம் பித்தரீக், சும்மா கிடைக்கிற தண்ணி, ரோட்ல ஓடுற தண்ணி, கான்ல ஓடுற தண்ணி, அந்த தண்ணிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். யம்னஉ மின்ஹு இப்னஸ் சபீல், அந்த தண்ணியை வழிப்போக்கர்கள் பயன்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், இப்படிப்பட்ட மனிதர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். நான் நினைக்கின்றேன், இந்த புத்தள பிரதேசத்து மக்களுக்கு விவசாய பூமிகளோடும் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணிகளோடும் வாழுகின்ற மனிதர்களுக்கு இது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்த தண்ணீரை, அல்லாஹ் உங்களுக்கு தந்த தண்ணீரை பயிர் பச்சைகளுக்கு கொடுக்காமல் தடுத்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க. பயிர் பச்சைகளுக்கு கொடுத்து விடாமல் தடுத்து விடாதீர்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன தெரியுமா? நமக்கு நம்மட வயலுக்கு ஒரு காணால தண்ணி வரும், என்ன தெரியுமா செய்வாங்க? அடுத்தவண்ட காணிட போயிடக்கூடாதுன்னு மறைச்சிக்கொள்வாங்க. அடே, சும்மா கிடைக்கிற தண்ணி, அல்லாஹ் நீ விலைக்கு வாங்குறியா பயன்படுத்து, நீ விலைக்கு வாங்குறத பயன்படுத்து,
ஆனா அல்லாஹ் சும்மா தாராம் பாருங்க. ஆத்துல இருந்து வருது, குளத்துல இருந்து வருது, கடல்ல இருந்து வருது. இதுக்கு சண்டை பிடிக்காதீங்க, அடுத்தவனுக்கு கொடுக்காம தடுக்காதீங்க. அன்பார்ந்தவர்களே, அதையும் தடுக்கின்ற மனிதர்கள் எங்களில் இருக்கிறார்கள். சும்மா தண்ணிலையும் கிடைச்சிருக்கும், கிணத்திலிருந்து வரும், யாருக்குமே தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. கடுமையான வறட்சி புத்தளத்தில் அடிக்கும், கிணத்துல ஒருத்தர கிணத்துல மாத்திரம் பரக்கத்தா தண்ணி கிடைக்கும். உங்களோட கிணத்துல 2 குடம் தண்ணி எடுக்க வேண்டாம், அதுக்கும் இடம் கொடுக்காத கஞ்சர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் செலவழிக்காமல் அல்லாஹ்வாக தருகின்ற தண்ணி, அல்லாஹ்வாக தருகின்ற தண்ணி எங்களுக்கு மிஞ்சுகின்ற அளவுக்கு இருந்தால் அதை அடுத்தவனுக்கு கொடுக்காம தடுக்காதீங்க, மிருகங்களுக்கு விடாம தடுக்காதீங்க, பயிர் பச்சைகள் செழிப்பாக வாழ விடாமல் தடுக்காதீர்கள். இது மறுமையில் அல்லாஹுவை பார்க்கின்ற பாக்கியம், அல்லாஹுவோடு பேசுகின்ற பாக்கியம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கின்ற பாக்கியத்தை விட்டும் எங்களை தடுத்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய மனிதர்களாக எங்களை மாற்றிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். அதனால அன்பார்ந்தவர்களே, இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை கொஞ்சம் படியுங்கள், இஸ்லாத்தை கொஞ்சம் தேடி பாருங்கள். குர்ஆன் சுன்னாவோடு ஆழமான தொடர்பை, நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற மனிதர்களாக மாறுங்கள். முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற, நடைமுறையை கொண்டு வருகின்ற நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். அதனூடாகத்தான் அல்லாஹ்வுடைய வெறுப்பிலிருந்து விடுபட்டு, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுபட்டு உலகத்திலும் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மறுமை நாளையில் வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். எனவே வல்லவன் ரஹ்மான் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து மறுமை நாளையில் அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ்வை பார்க்கின்ற, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நரகத்தை விட்டும் விடுதலை பெற்று வாழுகின்ற முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.